இந்த கல்பு தான் ஜன்னாவுக்கு குவாலிஃபைடா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். கல்பு, அதாவது ஒரு மனிதர் தொழுவார், அவருடைய உடல் தொழும், அவருடைய கல்பு தொழவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அவருடைய முகத்துக்கு திருப்பி அடிக்கப்படும். அவருடைய தொழுகை கபூலாக்கப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. மனிதனுடைய கரங்கள் தர்மம் செய்யும், அவருடைய கல்பு தர்மம் செய்யாவிட்டால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது. கல்புக்கு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குது. உடல் ரீதியாக நிறைய பேர் செய்வதை நாம் பார்க்கலாம், வாயால் பேசுவார்கள், ஆனால் கல்பில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அறிவான். அந்த கல்மை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் எங்களுக்கு ஜன்னாவுக்குரிய என்ட்ரி பாஸ் கிடைக்கும். ஜன்னாவுக்குள்ள நாம் நுழைய வேண்டுமாக இருந்தால் நம்முடைய கல்பு சுத்தமாகணும். திருக்குர்ஆனில் நாம் பார்க்கலாம், ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிகளுக்கு கேடா, தொழக்கூடியவர்களுக்கு ஜன்னா அதான வரணும். ஏன் தொழக்கூடியவர்களுக்கு கேடு? அந்த ஆயத்தை அதோட நிப்பாட்டல் அல்லாஹ். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஊன் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் ரொம்ப பொடுபோக்காக தொழுகிறார்கள், அவர்கள் பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கு தொழுகிறார்கள். காமு குஷாலா என்கிறான் அல்லாஹ். அந்த முனாஃபிக்கள் நிற்பார்கள், சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். முனாகஷா முனாஜா, அல்லாஹ்வோடு பேசுகிறோம், நம் தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோம், ரப்புல் ஆலமீனுக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் தொழுவார்கள். அதனால் உடல் ரீதியாக ஒரு மனிதனுடைய அசைவுகளை வைத்து இதற்காக வேண்டி ஜன்னா என்று இஸ்லாம் சொல்லல. ஜன்னா என்பது கல்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று இஸ்லாம் பேசுது. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எதை நாடிருக்கிறானோ அந்த விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து நாம் ஜன்னாவுக்குரிய கல்புதாரி கல்புகளுக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மளே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இதை உங்களுக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். முதலாவது அம்சம், இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த துனியாவை பொறுத்தளவில் இந்த துனியா கல்புகளை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான். சாதாரணமா நம்ம ஒரு வாகனம் எடுக்கிறோம், வாகனங்கள்ல பல தரங்கள் இருக்குது. அதுல ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அந்த பென்ஸுக்குள் போகிற நேரம் ஏதாவது பாதையில குழிகள் இருந்தா கூட அதுல உள்ள ஷாக் அப்சார்பர் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை தாளாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றா அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி போகிறவருக்கு அந்த பிரயாணம் தெரியாத விதத்தில் ஒரு அறைக்குள் இருந்தால் அவர் எப்படி இருப்பாரோ 100 வேகத்தில் போகிற நேரம் அவர் அறையில் இருப்பற போன்றே இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்தால் அது அசையாமல் எப்படி இருக்குமோ, ஒரு அறையில் வைத்திருந்தால் எப்படியோ அதே மாதிரி வேகமாக போகிற வாகனங்களுக்குள் அந்த கிளாஸ் தண்ணியை வைத்து காட்டுவார்கள். பாருங்கள் எப்படி இருக்குது கொட்டுதான். இவ்வளவு குவாலிட்டியாக சஸ்பென்ஷன்ஸ் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு காரை டிசைன் பண்ணி தருவார்களே, களைப்பு தெரியாமல் கொழும்புல இருந்து கல்முனை போகணுமா, இதாங்க வண்டி என்று டிசைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த வடிவமைப்பு தான் அந்த மனிதன் போகிற பிரயாணத்துக்கு ஒரு சொகுசை கிடைக்குது. இந்த துனியாவை பொறுத்தளவில் துனியாண்டா தாழ்ந்த இடம். இந்த மேலே இருந்து அல்லாஹ் எங்களை கீழே இறக்கி இருக்கிறான். இந்த துனியாவுடைய வடிவமைப்பை சிலர்கள் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த துனியாவை பற்றி திருக்குர்ஆன் திரும்ப 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 சொல்கிறது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் என்கிறது. காலச்சக்கரம் உருண்டோடும் என்கிறான் அல்லாஹ். காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம். இன்றைக்கு சிரிப்பு என்றால் நாளைக்கு கண்ணீர் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு சந்தோஷம் என்றால் நாளைக்கு கவலை என்கிறான் அல்லாஹ். நாளைக்கு பயம் வரும் என்றான். இந்த துனியாவை நாம் மேலோட்டமாக பார்த்தால் இது கல்பை உடைக்க கூடிய இடம். இதனுடைய டிசைன் எப்படி? மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி இல்ல. நாம் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக என்றென்றும் வாழணும் என்றால் அது இதுவல்ல இடம், அது ஜன்னா. ஜன்னாவுல எந்த பிரச்சனையும் இல்ல. துனியா எங்களுடைய கல்புகளை உடைக்கும். அவருடைய டிசைன் அப்படி. ரப்புல் ஆலமீன் இங்கே வாழுவதற்கு நம்மளை அனுப்பவில்லை, நம்மளை சோதித்து நம்முடைய கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்கி நமக்கு ஜன்னாவை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் பரீட்சை களமாக ஒரு பரீட்சை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை எக்ஸாம் பண்ணி பார்க்கிறான். ஓஹோ சரியா புரிகிறாயா, பிள்ளைகளை உணர்றாயா என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தந்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த கல்பு உடைந்து நொறுங்கி போகிற நேரம் சிலர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், சிலர்கள் கோபம் வருகிற நேரம் கொலை செய்கிறார்கள், ஆசை அதிகரிக்கிற நேரம் ஜினா செய்கிறார்கள், ஆசை அதிகரிக்கிற நேரம் தப்பான வியாபாரத்தை செய்தாவது வீடுகளை கட்டணும் என்று நினைக்கிறார்கள். இந்த கல்பை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியாத, ரப்பிடம் உதவி கேட்டு தான் கட்டுப்படுத்தணும். அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் முதல்ல புரியணும். எங்களுடைய கல்பு உடைந்து நொறுங்கிரும். இந்த துனியா அப்படித்தான். ஆசையாக பெற்றெடுக்கிற பிள்ளை
பல காலம் கழித்து உங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி ஒரு வேலையை செய்திருப்பார். உங்களோட பேசவே மாட்டார், உங்களை விட்டு தூரமாகி விடுவார். அப்படி ஒரு நிலைமையில பல தகப்பன்மார்கள் கல்பு நொந்து நொறுங்கி போனதை நான் பார்க்கிறேன். இப்படி இந்த துனியாவில் நீங்கள் எதையெல்லாம் ஆசை வைத்தீர்களோ அவைகளில் எல்லாம் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் திருக்குர்ஆன் படித்து தருது. நம்மள உள்ள ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதாவது புரிந்து கொள்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். படைத்து எல்லா அறிவையும் கொடுத்தான், எல்லா ஆற்றலையும் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு முந்திய சமூகம், அவர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவு இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சும்மா படைக்கல. ஹலக்து பியதி குன் ஃபயகுன் என்று சொல்லாம அல்லாஹ் ஆகு என்றால் ஆயிரும், குன் என்றால் ஆயிரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹலக்து பியதி, என் கரத்தால் ஆதத்தை படைத்தேன் என்கிறான். நெருக்கினான், ஆதத்தை வடிவமைத்தான். எல்லாம் சும்மா சவ்வாக்கு உங்க, அதாவது எல்லாத்தையும் அவனாக செய்தான். ரூஹை ஊதினான், எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். கொடுத்து விட்டு மலக்குமார்களை கூப்பிட்டான். கூப்பிட்டு விட்டு சொன்னான், ஆதமே وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அதாவது மலக்குமார்களை கூப்பிட்டு விட்டு சொன்னான், இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, எல்லாத்தையும் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்ற நேரம் மலக்குமார்களுக்கு தெரியல, அவர்களுக்கு புரியல. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு அவர்கள் பதில் கொடுத்த, ரப்பனா, இறைவா, எங்களுக்கு நீ எதை எங்களுக்கு சொல்லி தந்தாயோ அதை தவிர லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை படித்து தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற அறிவு இல்லையா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்பி அஸ்மாஇஹிம் ஃபலம்மா ஆதம் அதை சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். ஃபலம்மா பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றாக சொல்கிற நேரம் ஒவ்வொன்றாக சொன்னார். அவருடைய அறிவு அப்படி இருந்தது. மனித குலத்தின் தந்தை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய அறிவு ஆற்றலை காட்டிவிட்டு சொன்னான், பாருங்கள் அறிவை. வானலோகமே பிரமித்தது, புதிய படைப்பு. மலக்குமார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளங்கல, இறைவாணி எங்களுக்கு இதை படித்து தரவில்லை, படித்து தந்தது எங்களுக்கு தெரியும், இது படித்து தரவில்லை. அவர்களுக்கு படித்து கொடுக்காத ஒன்றை இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுத்து வானலோகத்தின் கௌரவிப்பு விழாவை அல்லாஹ் நடத்தினான். என்ன சொன்னான்? வைஸ்கால ரப்புக்கலில் மலாயிகத்தி, அதாவது மலக்குமார்களை அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான், சுஜூலி ஆதம், சுஜூலி ஆதம், ஆதத்துக்கு சஜதா செய்யுங்கள் என்றான் அல்லாஹ். எல்லோரும் ஃபஸஜது, எல்லோரும் சஜதா செய்தார்கள். ஏன் சஜதா செய்தார்கள் தெரியுமா? அந்த அறிவை பார்த்து அசந்து போனார்கள். மனித குலம் எங்கேயோ போகும் என்கிற இண்டிகேஷன், சிக்னல் முதல் மனிதனில் அல்லாஹ் உருவாக்கினான். மிருகங்களுக்கு இல்லாத ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்தான். வான லோகத்தில் சஜதா நடந்தது. மலக்குமார்கள் ஒருவர் இருவர் அல்ல, மேலே இருந்து ஒரு வீடியோ கேமரா போடப்பட்டால் உங்களுக்கு தெரியும், சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தால் எல்லா மலக்குமார்களும் சஜதாவில் விழுந்தார்கள். மனிதன் கௌரவிக்கப்பட்டான். ஒரே ஒரு இப்லீஸ், அவனை தவிர அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் நிராகரித்தான், அவன் போய்விட்டான். அந்த கதை அல்ல இப்பொழுது நான் சொல்ல ஒரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கௌரவிப்பு விழா நடந்தது. நடந்ததுக்கு பிறகு அடுத்த பரிசோதனை அல்லாஹ் காட்டினான். ஃபர்ஸ்ட் சோதனை, ஆதம் நபி வெற்றி கொண்டார். என்ன? படித்து கொடுத்ததை புரிந்து ஆன்சர் பண்ணினார் கொஸ்டனுக்கு. என்னன்னு கேட்டா மைக் என்று சொன்னார். தெளிவான ஞாபக சக்தி, அறிவு எல்லாமே வெளியானது. அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல அடுத்த விஷயத்தை அல்லாஹ் சோதித்தான், உணர்வு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ், செகண்ட் எக்ஸாமுக்கு அல்லாஹ் சொன்னான், போங்க. எங்க? நீங்களும் நீங்க தனியா வரல, உங்க மனைவியோடு சேர்ந்து ஜன்னாவுக்குள்ள போங்க. ஜன்னாவுக்குள்ள நீங்க போய் இங்க வாழுங்க. நீங்க விரும்பியதை சாப்பிடுங்கன்றான் அல்லாஹ். விரும்பியதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு போய் சொன்னான், ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை கவனமா பாருங்க. இந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேருமே நெருங்காதீங்க. ஆணையும் பெண்ணையும் படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை சோடியாக மாற்றி அவர்களுக்கு இப்பொழுது சோதனை உண்டாக்கி காட்டுகிறான். ஆதமும் அவ்வாவும் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஆயத்தை தஃப்சீர், அதாவது சொல்லுகிற நேரம்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மரத்தை அங்க வச்சிட்டு தில்க ஷஜரா, அந்த மரத்தை கவனமா பாருங்க, அதுக்கு போக கூடாது. ஜன்னாவுல எத்தனை லட்சம் எத்தனை கோடி மரம் இருக்குன்னு அல்லாஹு ஆலம். ஆனா அல்லாஹ் ஒரு மரத்துக்கிட்ட போய் பெரிய அடையாளத்தை போட்டு ஹாதிஹி ஷஜரா கிட்ட கூட்டி போய் இதுதான் மரம், தெரியலன்னு சொல்லக்கூடாது, தூரத்துல காட்டல, இதுதான் மரம் சொன்னான். நெருங்கிறாதீங்க, இப்ப உங்க எதிரியும் உங்களோட நிக்கிறான். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. அவன் உங்களை என்ன பண்ணுவான், இந்த இடத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி செட்டப் பண்ணுவான், எதிரி. புரிஞ்சுக்கோங்கன்றான். என்னாச்சு? ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஒரு வாளிய போட்டா எப்படி மெல்ல 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 இழுப்பாங்களோ தல்வா, ஃபதல்லாஹுமா பிகுரூர், மெல்ல மெல்ல ஒரு கயிறை கொண்டு இழுக்கிற மாதிரி அவன் மெல்ல ஒரே நாள்ல கொண்டு போய் ஆதம் இங்க நில்லுங்கன்னு சொல்லல, வகாஷமஹுமா, சத்தியம் பண்ணினான், நசிஹத் பண்ணினான், அந்த கூனா மலக்கைனி, ரெண்டு பேரும் மலக்கண்ட ஸ்டேஜுக்கு போயிருவீங்க அப்பா. அந்த சீக்ரெட் மரம் இது. மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான். நீங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இங்க வாழணுமா? நீங்க டெம்பரரி, நீங்க படைக்க முன்னாடி நீங்க ஜென்னாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லாஹ் சொல்லிட்டான். மலக்குமார்களோட பேசுற நேரம் வைத் கால ரப்புகலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்டான், என்ன மனித குல இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில அவங்கள கலீஃபாவா மாத்த போறேன்னு சொன்ன உடனே, பூமியில அந்த தலைமுறையை உண்டாக்க போறேன்னு உடனே மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ் ரத்தத்தை வெடிக்கக்கூடிய ஃபசாது பண்ணக்கூடிய அந்த கூட்டத்தை யா அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அதனால அவங்க சொன்னாங்க, உடனடியாக அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக், யா அல்லாஹ் தஸ்பீஹில இருக்கிறோம், உண்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ், இவங்களை கொண்டு போய் பூமியில போட்டா என்ற மாதிரி மலக்குமார்கள் கேட்டார்கள். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் இந்த கொஸ்டினை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில போட முன்னாடி கேட்டாங்க. அதனால வானலோகத்துக்கு தெரியும் இவர் பூமிக்குரிய கலீஃபா, பூமிக்கு தான் படைக்கப்பட்டார். ஷைத்தான் சொல்லுகிறான், இது டெம்பரரி, உங்களை கொண்டு போய் பூமியில இறக்கிடுவாங்க, இந்த மரத்தை சாப்பிட்டீங்கடா தொடர்ந்து இங்க இருக்கலாம், இதுதான் மரம். மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான், மனிதனுக்குள்ள விஷயத்தை பயன்படுத்தினான், கிட்ட கூட்டி வந்தான், ஏவினான், அவர்கள் சாப்பிட்டார்கள். மனித குலத்தில் உள்ள ஆசையில ஏற்பட்ட பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதத்தை என் கையால படைச்சேன், எல்லாம் ஓகே, உங்களை கௌரவித்தேன், கேவலமாக்கல உங்களை வானலோகத்துல, மனித குலத்தை ஒரு தாழ்ந்த ஒரு இடத்துக்கு போடல, உங்களை நல்ல கௌரவிச்சேன். யாரு மிஸ்டேக் என்று அல்லாஹ் கேட்கிறார். எங்க நீங்க ஆன்சர் பண்ற நேரம் சஜதா கிடைச்சிச்சு உங்களுக்கு, வானலோகம் உங்களை பேசியது, ஆனால் உங்க தப்பு என்ன, நான் வேணாம் என்று சொன்னேன், ஓடி வந்துட்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், தில்கும் ஷஜரா, ஃபர்ஸ்டுக்கு நான் சொன்ன ஆயத்துல ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம். பிறகு கேட்கிறான், உங்க ரெண்டு பேருக்கு அந்த மரத்துக்கிட்ட போவேன்னு சொல்லலையா? அவர்கள் தப்பை செய்து விட்டார்கள், அவர்கள் உணர்ந்தார்கள், தப்புக்குரிய பதிலை உணர்ந்தார்கள், துடித்தார்கள். இறைவன் சொல்லிக் கொடுத்தான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இப்ப வந்துட்டியா அல்லாஹ், அவன் தான் இப்லீஸ், அவன் தான் பண்ணினா, அவன் தான் ஏமாத்தினான். நோ, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி சொல்லி கொடுக்கிறான், எப்படி தௌபா செய்யணும், எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் தெரியாது. ஆதம் நபி கேட்கிற, எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், உன் மன்னிப்பை பெறுவது எப்படி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல், ரப்பனா என்று சொல்லுங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம், அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்சன்னு சொல்லாதீங்க. ஷைத்தான் செஞ்சா உங்களுக்கு அறிவு தரலையா, உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் தரலையா, அவன் உங்களை ஏமாத்தினான் என்று ஒரு அந்த ஆயத்தில் வரல. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம், இன்னொருத்தனை காட்டாதீங்க. வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாம் நஷ்டமடைந்து போய் விடுவோம் யா அல்லாஹ். இதுதான் ஆயத். அங்க எங்கேயுமே இப்லீஸ் மென்ஷன் ஆகல, ஷைத்தான் வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத கவனமாக புரிந்துக்கோங்க. இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பூமிக்கு அனுப்புவதற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன, நீங்க அறிவுல சிறந்தவங்க, நீங்க ஏர் கண்டிஷனை கண்டுபிடிப்பீங்க, 100 அல்ல 200 மாடி கட்டுவீங்க, நீங்க ஆக அற்புதமான செயல்கள்லாம் செய்வீங்க. ஆனால் உங்களுடைய அறிவு உங்களுடைய காமத்தை அடக்குமான்னு கேட்டால், உங்களுடைய அறிவு உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துமான்னு கேட்டால், உங்க அறிவு நீங்க செய்யக்கூடிய தப்புகளை தடுக்குமான்னு கேட்டால் இல்லை. அதனால் அல்லாஹ்வோட நெருங்கினால் எவ்வளவு நெருங்குறீர்களோ அப்பதான் உங்க கல்வி ஸ்ட்ரென்த் ஆகும் என்ற செய்தியைத்தான்
இஸ்லாம் நமக்கு ஃபர்ஸ்டா படித்து தருது. அந்த வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனமாக நீங்க புரிஞ்சா மட்டும்தான். இந்த கல்புடைய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எங்க கல்பு எந்த தரம், எவ்வளவு தொழுதும் வேலையில தப்பான வியாபாரம் என்று சொல்லுகிறேன்னு நமக்கு விட முடியவில்லை என்றால், தப்பான உறவுகள் இருந்து நமக்கு வெளியே போக முடியல, எங்க கல்பு ரெடி இல்லை ஜன்னாவுக்கு. இந்த ரஃபியார் நடந்ததுக்கு பிறகு திரும்ப அல்லாஹ் சொல்லுவான் ஜன்னா. உங்க கல்பு ரெடி, உங்க அறிவுக்கு ஜன்னா இல்ல. நீங்க டாக்டரா, அதுக்கு ஜன்னா இல்ல. நீங்க லாயரா, அதுக்கு ஜன்னா இல்ல. வானலோகத்தில் அந்த கௌரவிப்பு விழா நடத்தப்பட்டாச்சு. ولا يحيطونه بشيء من علمه الا بما شاء ولا يحيطون بشيء. என்ன அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அவனுடைய இல்மை அவன் உங்களுக்கு லேசாக தருகிறான்.